ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது புனித ஆகத்தம்மாளுடைய திருநாளை இன்று கொண்டாடுகின்றது. இந்த புனிதை 3ஆம் நூற்றாண்டிலே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவளாக தன் வாழ்நாள் முழுமையாய் கற்பு உள்ளத்தோடு கடவுளை மகிமைப்படுத்துவதிலே தன் வாழ்நாளை செலவழித்திருக்கின்றால் பல்வேறு இன்னல்களை இடையூறுகளை அந்தானுஸ் என்ற அந்த மன்னனுடைய இந்த விருப்பத்திற்கு மாறாக தன் வாழ்நாளிலே கடவுளை அன்பு செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுமையாய் தன்னை கற்பு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கின்றால் பாவத்திலே விழுவதற்கு ஒரு நாளும் அவள் தயங்கவில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அந்த விருப்பத்திற்கு செயல்பட்டவளாக பாவத்திலே விழமாட்டேன் என்ற அந்த உறுதியான உள்ளத்தோடு தன் வாழ்நாளிலே கடவுளை அன்பு செய்வதிலே கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதிலே வாழ்ந்திருக்கின்றாள். அந்தளவுக்கு இறை ஒன்றிப்பிலும் கடவுளை மகிமைப்படுத்துவதிலும் 3ஆம் நூற்றாண்டிலே கற்பு நெறி உள்ளத்தோடு கடவுளுக்கு சான்று பகர்ந்திருக்கின்றாள் புனித ஆகத்தம்மாள். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரின் முதல் வாசகத்திலே எபிரேய மடலிலிருந்து நமக்கு தந்தாய் எவரும் பாவத்திலே விழ வேண்டாம், தந்தை எவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவார் அதுபோல நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று அந்த தந்தையுடைய அன்பு உள்ளத்தோடு நமக்கு இன்றைக்கு வாழ்வை கொடுக்கின்றார். நம்மை கண்டித்து திருத்துகின்றார். யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்கள் மீது தன்னுடைய கண்டிப்பையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். நாம் வழிதவறி செல்லுகிற பொழுது அன்பான வார்த்தைகளால் நாம் பாவத்திலே விழ வேண்டாம், மாறாக தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது இறைவாக்கிலே சொல்வது போல உங்களை அழைத்தவர் தூயவராக இருப்பதால் நீங்களும் உங்கள் நன்னடத்தையிலே தூய்மையாக இருங்கள் என்று பேதுரு சொல்வது போல இன்றைக்கு நாம் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். ஆக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசுடையத்திலே அந்த சொந்த ஊரிலும் மற்ற இடத்திலும் தவிர ஆண்டவர் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்தளவுக்கு தொழுகை கூடத்திலே இயேசுடைய அந்த வார்த்தைகளை கேட்க பொழுது பலர் பொறாமை கொள்கின்றார்கள். இது மனித வாழ்விலே எங்கெல்லாம் நம்முடைய உறவு இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் வளர்ச்சி பெறுகிறோம் என்று சொல்கிற பொழுது அங்கு பொறாமை ஏற்படுவது யதார்த்தம். எந்த சூழ்நிலையிலே நாம் எத்தகைய ஒரு பண்போடு இருக்கின்றோம், மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே நாம் பொறாமை பெற்று இருக்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்விலே அதை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு அவர்களை விட நான் உயர்ந்து வளர வேண்டும், அவர்களை விட நான் இன்னும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றி நான் நேர்மையான உள்ளத்தோடு கடின உழைப்போடு முயற்சியோடு நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையிலே ஒரு உயர்ந்த ஒரு ஊக்குவிக்கும் பண்போடு இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு பல வரங்களை கொடைகளை புனித ஆகத்தம்மாள் வழியாக இந்த நாளை கொடுக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் நான் பாவத்திலே நான் விழமாட்டேன் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தன் வாழ்நாளிலே பொறுமையோடும் அன்புறவோடும் கட்டுப்பாட்டோடும் வாழ்ந்தவள் தான் புனித ஆகத்தம்மாள். இன்று நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எத்தகைய ஒரு நெறியிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலைகள், நபர்கள், பொருட்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்றது. ஆக நாம் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது இந்த பாவத்தை விட்டு நாம் எழுந்து வருகிறோமா? பாவம் என்ற சேற்றிலேயே மீண்டும் மீண்டும் பாவத்துக்கு மேல் பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் இன்றைய நாளிலே தூய ஆகத்தம்மாள் வழியாக நாம் பெரும்படி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் பாவத்தில் விழமாட்டோம், பாவத்துக்கு ஏதுவான இந்த சோதனையிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் என்ற நம்பிக்கையை புனித ஆகத்தம்மாள் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கின்றால் அத்தகைய ஒரு இறை நம்பிக்கை எங்களை வளர்வதற்கும் என்னாலும் நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து நாங்கள் நேரிய உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க தூய உள்ளத்தோடு உம்மை வழிபட எங்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் உம்முடைய இறை நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கும்படியாகவும் நாங்கள் பாவம் என்ற அந்த சூழ்நிலையை விட்டுவிட்டு நாங்கள் பரிசுத்த வாழ்வதற்கு தேவையான நல்ல இறை வார்த்தைகளை வாசிக்கவும் சிந்திக்கவும் இறை வழியில் நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு உம்முடைய அருட்துணையும் உம்முடைய அருட்காவலும் புனித ஆகத்தம்மாள் வழியாக இந்த நாளிலே கொடுத்து கற்பு நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் என்றும் உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு தேவையான அருளுதவி உம்முடைய வழிநடத்து உம்முடைய தூய ஆவியுடைய வல்லமை எங்களுக்கு இந்த நாளிலே பாதுகாவலர் சூசையப்பருடைய வழியாக எங்களுக்கு திரு குடும்பத்தினுடைய இந்த பாதுகாவலர் சூசையப்பருடைய வழிநடத்துதல் எல்லா குடும்பத்துக்குமே கற்பு நிறைந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியை அனைவருமே பெறுவதற்கு நல்ல ஒரு தூண்டுதல் எங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கும்படியாகவும் இறை வழியிலே நாங்கள் நடக்க நீரே எங்களுக்கு ஒளியாக, நீரே எங்களுக்கு மீட்பராக, இரட்சகராக எங்களை வழிநடத்தும்படி எங்களை காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.